அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி வந்து வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பூரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் அப்படியே பஃப்னே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஃபுல்லாக சோக் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்பு ஆட்டா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இதை கையால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பூரிக்கு நார்மலாக பிசைகிற மாதிரி ஸ்டிஃபாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பால் வச்சு நார்மலாக பூரிக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பூரி அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இது நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அப்போயுமே பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இல்லைனா நார்மலாக செஞ்சால் அப்படியே சப்பையாக ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக அப்படியே பஃப்னு இருக்குது அப்படின்ட்டு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பொட்டேட்டோ மசாலாவோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.